தேவன் நம்முடைய வாழ்க்கையில மாற்ற விரும்புகிற தெய்வீகமான மாற்றத்தை மாம்ச பலத்தை கொண்டு நாம் மாறணும் கர்த்தர் நினைக்கல. அந்த தெய்வீகமான மாற்றத்தை தெய்வீகமான வல்லமையை கொண்டு பெறணும்னு நினைக்கிறார். அன்றையோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ள தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேராவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். தேவன் நாமே ப்ரீடெஸ்டைன் பண்ணார், முன்குறித்திருக்கிறார். எதற்கு முன்குறித்திருக்கிறார் என்றால் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா குமாரனை போலவே இந்த பூமியில இருக்கும்படியாக நம்மை ப்ரீடெஸ்டைன் பண்ணியிருக்கிறார். உலகத்தில் வாழுகிறோம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடக்கூடாது, உலக மனிதனை போல வாழக்கூடாது. இவரும் சர்ச்சுக்கு போறாரு, ஆனா உலக மனுஷனை அவர் மாதிரி தாங்க எல்லாரும் போல தான் இருப்பாரு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போவாரு, மற்ற திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வர எங்களை மாதிரி தான் இருப்பாரு. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் வித்தியாசமா இருப்பாரு. அதே வேதம் சொல்லல. உலகம் மிஸ் பண்ணிட்டோம்னா உலகம் ஒரு மோல்டு வச்சிருக்கு, நம்மளை அந்த மோல்டுக்குள்ள வச்சு அந்த அச்சுக்குள்ள எடுத்து இவன்னா இது அப்படி காமிச்சிரும் உலகம். அதனாலதான் உலகம் கொடுக்கிற மோல்டு நம்ம சிக்கி விடாமல் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பிரதிபலிக்க வேண்டும். கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்காக தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னே ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தது மட்டுமல்ல, உலகத்தின் முடிவு வரையும் கூட இருப்பேன்னு சொன்னார். கூட எதுக்கு இருக்கிறார் என்றால், என் வாழ்க்கையில் நடக்கிற நன்மையான தீமையான எல்லா காரியத்தையும் என் நன்மைக்கு எதுவாக மாற்றி என் வாழ்க்கைக்கான நித்திய நோக்கம் கிறிஸ்துவை போல மாறணும். அந்த நல்லதையும் கெட்டதையும் கிறிஸ்துவை போல நாம் மாறுவதற்கு அதை பயன்படுத்துகிறார். சொன்னது புரியுதுங்களா? என் வாழ்க்கையில் நல்ல காரியமா இருந்தாலும் சரி, அது கெட்ட காரியமா இருந்தாலும் சரி, அதை நான் கிறிஸ்துவை போல நான் மாறுவதற்கு அதை அவர் பயன்படுத்துகிறார். கரெக்டா நீல் பண்ணீங்கன்னா நல்ல காரியமும் அவரை போல மாற்றும், அந்த கெட்ட காரியத்தையும் கர்த்தர் நன்மையாக மாற்றி உங்களுடைய கேரக்டரை மாற்றி அவருக்கு ஏற்ற விதத்தில் வாழ வைக்கிறார். கவனிக்கிறீங்க? ப்ராமிஸ் பண்ணார், உலகத்தின் முடிவு வரையும் கூட இருப்பேன், தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படியே முன்குறித்திருக்கதா ப்ராமிஸ். ப்ராமிஸ் கொடுத்தது மட்டும் இல்ல, ப்ராமிஸை நிறைவேற்றக்கூடிய பவர் கொடுத்திருக்கிறார். என்னை நான் மாற்ற முடியாது. என் பலத்தை கொண்டு நான் என்னை மாற்ற நினைச்சேன் என்றால் நான் தோல்வி அடைய ஆரம்பிப்போம். ஒவ்வொரு முறையும் என்னை நான் மாத்திருவேன், என்னை நான் மறுரூபமாக்கிடுவேன். தேவனுக்கு பிரியமான விதத்தில் என்னுடைய பலத்தை கொண்டே நான் மாறிடுவேன் நினைச்சோம் என்றால் நாம் வெக்கமடைவோம், ஒவ்வொரு முறையும் தோல்வி அடைவோம். இன்னைக்கு சபையில் பரிசுத்தத்தை குறித்து எல்லா வாரம் பேசுறாங்க. ஏதாச்சும் ஒரு பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தங்கிறாங்க, எப்படி பரிசுத்தமானு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. எப்படிப்பா அவங்க அவங்க சொல்றதெல்லாம் அந்த வெளிப்புறகாரமான பரிசுத்த பத்தியா பேசுவாங்க. மறுரூபம் அடைவது கிறிஸ்துவை போல அந்த உலகத்தில் காமிக்கிறன்னு பேச மாட்டாங்க. தேவன் விரும்ப செட்டப்பாட்டு என்ன, தேவன் எவ்வாறு நமக்குள்ள அந்த மறுரூபத்தை ஏற்படுத்துகிறார் என்பதை சொல்லிக் கொடுக்கவே மாட்டாங்க. எல்லாருக்குமே மாறணுங்கிற ஆசை இருக்கு இல்லையா? மாறனுக்குன்னு ஆசை இல்லைன்னா சர்ச்சுக்கு வர மாட்டான். சில மக்கள் மாறி இருக்காங்க, ரட்சிக்கப்பட்டதிலிருந்து கொஞ்சம் மாற்றம், கொஞ்சம் சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு. கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையில் காமிக்கிறார்கள், தேவனுடைய தயவை காமிக்கிறாங்க, மன உருக்கத்தை காமிக்கிறாங்க, நல்லது, குடும்பத்தில் சமுதாயத்தில் காமிக்கிறாங்க. ஆனா ஓரளவுக்கு வந்துட்டேன், முன்ன மாதிரி ரட்சிக்கப்பட்டது மாதிரி இல்லை. முன்னாடி ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி கெட்ட கோபக்காரன், நான் அப்படி அருவா எடுத்துட்டேன்னா வெட்டாம விட மாட்டேன், மரத்தையோ செடியவோ மருவை எடுத்தன வெட்டிடுவேன், அப்படிப்பட்ட ஆளு. இப்போ நான் கிறிஸ்துவை அப்படியே வெளிப்படுத்தணும். அதான் நமக்கு தேவனுடைய நோக்கம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகணும். விசுவாசத்துக்கு கீழ்ப்படின்னு இருக்கு, விசுவாசத்துக்கு நாளுக்கு நாள் கீழ்ப்படியணும். கிருபையின் மேல் கிருபை அடையணும். மாற்றம் நாளுக்கு நாள் அடைஞ்சு தேவன் இந்த உலகத்தில் காமிக்கணும். இது நம்முடைய மாம்ச பலத்தில் நடக்காது, வில் பவர்ல நடக்காது. சில மக்கள் சொல்றாங்களே, நான் நினைச்சேன்னா செஞ்சிருவேன், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, நான் மட்டும் நான் இப்படி வாழன்னு நினைச்சிட்டேன்னா எனக்கு அதை நிறைவேற்றக்கூடிய வில் பவர் இருக்கு. மாறுவதற்கு வில் வேலை செய்யுது. வில் வேலை செய்யுதுன்னா சித்தம் வேலை செய்யுது. சித்தம் கொண்டு தான் மாறுகிறோம். ஆனா வில் பவர் கொண்டு மாறுகிறோம் கேட்டா, வில் பவர் கொண்டு மாறல, தேவனுடைய பவர் கொண்டு மாறுறோம். நிறைய பக்கம் வில் பவர் இருக்கு. எனக்கு இருக்கிற வில் பவரை காட்டில் உங்களுக்கு கூட வில் பவர் இருக்கலாம். வில் பவர்னா உறுதியா நிற்கக்கூடிய ஆற்றல் இருக்கலாம். நம்ம மாம்சத்தில் படார்னு விழுகலாம், நீ கொஞ்ச நேரம் கழிச்சு விழுந்துருவீங்க, அவ்வளவுதான்.
மாம்சத்தில் நன்மை ஒன்றுமில்லை. தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில மாற்ற விரும்புகிற தெய்வீகமான மாற்றத்தை மாம்ச பலத்தை கொண்டு நாம் மாறணும் கர்த்தர் நினைக்கல. அந்த தெய்வீகமான மாற்றத்தை தெய்வீகமான வல்லமையை கொண்டு பெறணும்னு நினைக்கிறார். நாம் மாறணும். தேவன் மாறுவது கிடையாது. தேவன் ஒருபோதும் மாறுவது கிடையாது. கர்த்தர் சொன்னா நான் கர்த்தர், நான் மாறாதவர். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மாற வேண்டிய ஒரே ஆள்னா தேவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவுல வீக் லிங்க், பலவீனமான ஆள்னா நான் ஒருத்தன் தான். அவர் மாறுவது கிடையாது. என் வாழ்க்கையில் நான் ஒரு திட்டம் போட்டு, நான் ஒரு விருப்பம் வைத்து, ஆண்டவரே நான் இதை விரும்புகிறேன், இதான் என் வாழ்க்கைக்கான நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம், இதை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர்ட்ட காமிக்கூடாது. அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய சித்தம் என்ன அறிந்து அவருடைய சித்தத்துக்கு என்ன ஈல்டு பண்ணணும். நான் சொன்னது புரியுதுங்களா? என்னுடைய மாம்ச பலத்தில் வாழ முடியாது, வில் பவர்ல வாழ முடியாது. நான் நினைக்கிறேன் நான் செய்து நிறைவேற்றிடுவேன், அதனால இதை சைன் பண்ணுங்கன்னு கர்த்தர் காமிக்காம, ஆண்டவர் நீ என்ன செய்ய நினைக்கிறீர் என்பதை நான் ஈல்டு பண்ணுகிறேன். செய்ய நினைக்கிறீங்கிறது மட்டுமல்ல, நீ என்ன செய்ய நினைக்கிறீரோ அது உம்முடைய வல்லமை கொண்டு நான் நிறைவேற்ற விரும்புகிறேன்னு நினைச்சோம்னா கர்த்தர் நிறைவேற்றுவார்.